பெட்டகமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நாளும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நாளும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நான் இருப்பேன் உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் மாறிடாத என் இயேசுயா உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ உலகத்தில் வெற்றி கொண்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. 272வது பாடல் 272வது பாடல் புதிய பாடல் புத்தகத்தில் 299வது பாடல். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். பழைய பாடல் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பழைய பாடல் புத்தகத்தில் 272வது பாடல். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலகரத்தாலே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கச்சோராய் கலங்கிடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கச்சோராய் கைவிடேனே, கலங்கிடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் தெரியா என் தலை முடியும். நீரறியா
உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாதே என்பதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாதே என்பதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரணி எனக்காய் ஜெயக் கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரணி எனக்காய் ஜெயக் கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரணி எனக்காய் ஜெயக் கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்னும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்னும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என் மரியாதை உம் வருகையிலே ஏழை என்னையும் சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னையும் சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திருந்தால் உம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. மறைந்திருந்தோம் உம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து 266வது பாடல். 266வது பாடல். புதிய பாடல் புத்தகத்தில் 293வது பாடல். எந்த நேசுவே உந்தன் நேசமே இந்த உள்ளம் முறுகிடுது. 266வது பாடல். புதிய பாடல் புத்தகத்தில் 293வது பாடல். எந்த நேசுவே உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபரா பரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபரா பரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரும் பாதமோற்றினாரே. அந்த மாது கண்களின் நீரை
எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராம் பரமே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபரா பரமே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே. நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே. நம்பிக்கை கண்மலை என் இறைவா. என் துணை நீ, என்னை அறிவே. எந்தன் பாரம் தாங்கிடுவேன். என் துணை நீரே, என்னை அறிவீர். எந்தன் பாரம் தாங்கிடுவேன். எந்தன் இயேசுவே, உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபரா பரமே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபரா பரமே சரணம். உம்மையன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காறுதலே. உம்மையன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுவேன். கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுவேன். எங்கள் இயேசுவே, உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபரா பரமே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபரா பரமே சரணம். மெய் விசுவாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அழைத்தீர். மெய்விசுவாச பாதையில் மேன்மை மிகும் அழைப்பை அழைத்தீர். அன்பு தயவு ஞானம் பொறுமை கிருபை தருளும். அன்பு தயவு ஞானம் பொறுமை கிருபை தருளும். எங்கள் இயேசுவே, உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபரா பரமே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபரா பரமே சரணம். கேட்டதை
வல்ல பராபரனே சரணம் நல்ல பணியில் நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம் வல்ல பணியில் நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம் அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருமே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருமே எல்லாம் கேட்போம் இந்த இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே பலனடைய என்னை நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே பலனடைய என்னை நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஓட்டிடுமே ஞானத்தின் ஆவியே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போக்கரதா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போக்கரதா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போக்கரதா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போக்கரதா ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே என்னை நிரப்பிடுவே 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 ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே இயேசுவின் நாமத்தில் அசைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்துருவின் கோட்டைகள் சத்துருவின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் ஓர் அதிர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓடா மாதா ஹத்தரப ஷபதன ஹத்தரா ரீபா மாதா ஹத்தரா ஷபதரப துரபலவா. ஹalleluya 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 ஹalleluya. ஓடா மாதா ஹத்தரப ஷபதனப துரபலவா. ஹalleluya 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 ஹalleluya. ஹரிகா தரப ஷபதரப துரபலவா. தியா தரப ஷபதரப துரபலவா. Hallelujah, hallelujah, hallelujah. Udamana hantaravo shabadaravu durbalavo.
ஹalleluya ஹalleluya உடமன ஹந்தரபோ ஷபதரபதுரவலவா பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya விடுவிக்கிற ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 வல்லமையும் பராக்கிரமம் உள்ளவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya வல்லமையும் பராக்கிரமம் நிறைந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya 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 உடமன ஹந்தரபோ ஷபதரபோ துரவலவா ஹalleluya 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 இந்த மாலை பொழுதிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். மாலை பொழுதிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya 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 உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. ஹalleluya 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 உடமன ஹந்தரபோ ஷபதரபோ துரவலவா ஹalleluya 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 உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். உடமன ஹந்தரபோ ஷபதரபோ துரவலவா ஹalleluya ஹalleluya இந்த மாலை பொழுது எங்களுக்கு வேண்டிய விடுதலை எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விடுதலை கர்த்தர் எங்களுக்கு அழைத்து தருவீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விடுதலை பரத்திலிருந்து கர்த்தர் அனுப்புவீராக. ஓடா பாரா ஹந்தரபோ ஷபதரபோ துரவலவா ஹalleluya ஹalleluya ரீபா பாரா ஹந்தரபோ ஷபதரபோ துரவலவா ஹalleluya ஹalleluya ஓடா மானா ஹந்தரபோ ஷபதரபோ துரவலவா எல்லா சத்ருவின் கோட்டைகளும் எல்லா சத்ருவின் கோட்டைகளும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. எல்லா சத்ருவின் கோட்டைகளும் நிர்மூலமாகட்டும். எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹalleluya 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 ரீபா வானா ஹந்தரபோ ஷபதரபோ துரவலவா ஹalleluya ஹalleluya ஒரு விசை கூட தம்முடைய ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. ஒரு விசை கூட தம்முடைய ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. ஓடா மானா ஹந்தரபோ ஷபதரபோ துரவலவா ஹalleluya 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 thank you Jesus hallelujah 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 பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். அல்லேலூயா 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 விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா.
ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும் பதித்தாரோ பதித்தாரோ கண்ணீருக்கு பதித்தாரோ ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும் பதித்தாரோ பதித்தாரோ கண்ணீருக்கு பதித்தாரோ அல்லேலூயா அல்லேலூயா ரபா சுமதன மதுரபலமோ யா கரகதரமோ சுமதன மதுரபலமோ அல்லேலூயா 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 கரகதரமோ சுமதன மதுரபலமோ கரகதரமோ சுமதன மதுரபலமோ கரகதரமோ மதுரபலமோ யா கரகதரமோ சுமதன மதுரபலமோ அல்லேலூயா 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 glory சமாதன ஹந்தரா யா கரகதரமோ சுமதன மதுரபலமோ யா கரகதரமோ சுமதன மதுரபலமோ நிறைவான அபிஷேகம் நிறைவான அபிஷேகம் திருமதி ஊட்டப்படுவதாக யா கரகதரமோ சுமதன மதுரபலமோ பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உம்முடைய நிலவில் வீசுவதாக ஊடமான ஹந்தரமோ சுமதன மதுரபலமோ ஆணியம் முழுவதும் நிரப்பட்டுவாங்க ஆணியம் முழுவதும் நிரப்பட்டு ஆண்டவரே ஊடமான ஹந்தரமோ சுமதன மதுரபலமோ யாணியம் முழுவதும் நிரப்பட்டும் ஊடமான ஹந்தரமோ சுமதன மதுரபலமோ யா கரகதரமோ சுமதன மதுரபலமோ நீரா ஹந்தரமோ சுமதன மதுரபலமோ ஹalleluya ரியா தரமோ மதுரபலமோ ஹalleluya 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 ஊடமான ஹந்தரமோ சுமதன மதுரபலமோ thank you jesus hallelujah சோத்திரம் 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 நான் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் மட்டுமாக தேவன் இடைப்பட்டார். தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்கினதுக்காய் சோத்திரம் பண்ணுவோம். கூடி சேர்த்த எல்லா பிள்ளைகளுக்காய் சோத்திரம் பண்ணுவோம். இன்னும் வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகள் வந்து சேர வேண்டும், அதுக்காய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். இங்கே தேவனுடைய அற்புத அடையாளங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டும், அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படணும். சோத்திரம் செய்தியின் மூலமாகவும் அற்புத அடையாளங்கள் மூலமாகவும் கர்த்தர் வெளிப்பட வேண்டும், அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். இந்த 3 நாள் கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். பிசாசுகள் ஓட வியாதிகள் குணமாக்க உதவி முடியாது, சோத்திரம் பண்ணுவோம். பாவிகள் மனம் திரும்பும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். பிதாவாக்கியத்தின சோத்திரம் பண்ணுவோம். குமாரனுக்கு சோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாக்கியத்தின சோத்திரம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விடுதலையின் கூட்டம், அற்புத அடையாளங்கள், உம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்காக உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம். எல்லா கட்டுகளும் அறுந்து போகும்படியாக சோத்தரிக்கிறோம். எல்லா தடைகளும் சுட்டரிக்கப்படும்படியாக சோத்தரிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காய் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சோத்திரம் சீலோமில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி கர்த்தருடைய ஆசீர்வாத கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்களுக்கு சொந்தமாயிற்று என்று இருக்கிறது போல இந்த தேசம் சொந்தமாகட்டும், ஆசீர்வாத கூடாரங்கள் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். அவருடைய மகனை மறைத்து வெளிப்படுத்தும். ஜனங்கள் எல்லாரும் வந்து சேரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆண்டுடைய நாமம் விடட்டும், வல்லமை இறக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். நமக்கு புதிதாக அறிமுகமான கர்த்தருடைய ஊழியக்காரர் பாஸ்டர் சுரேந்திரர் குமார் அவருக்கு மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி வந்தார். அல்லேலூயா. சரி, அவரோடு பேசும்போது பேசினோம் வேறு ஒரு இடத்துக்குள்ளே கூட்டம் வைப்பதற்காக 31 அதாவது 1, 2 அந்த மாதிரி 3 நாள் கூட்டம். ஒரு ஆள் கேட்டார்னு சொல்லி கூப்பிட்டேன். அதனால் அவர்களுக்கு தெரியவில்லை, தேவ சித்தம் இருக்கா என்னன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். அவர்கள் வேறு ஒரு ஆளை ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த தேவ சித்தம் நடக்கட்டும்னு விட்டேன். கடைசியில் எனக்கு ஒரு யோசனை, ஒரு ஆலோசனை வந்தது. நம்ம அந்த நாளில் ஒரு 3 நாள் கூட்டம் வச்சுருவோமே. ஸ்தோத்திரம். ஒரு எளிய கூட்டம், எளிய முறையில் ஸ்தோத்திரம். அவரை வைத்து கர்த்தர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும் என்று ஒரு இதயத்தில் வாஞ்சை வந்ததுனால அவங்கள கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேர் பாஸ்டர் ராஜா அலெக்சாண்டர். என்ன பேர்? 2 பேர். ஒன்று ராஜா, இன்னொன்று அலெக்சாண்டர். 2 சேர்த்து ராஜா அலெக்சாண்டர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அவரோட நமக்கு நல்ல ஒரு ஸ்தோத்திரம். பேசும்போது சில காரியங்கள் எனக்கு விளங்குச்சு. அதனால் அவரையே அவருக்கு ஊழியத்தை கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும். நமக்கும் நன்மைகள் உண்டாக வேண்டும். தேசத்துக்கு அவரை நன்மையாக வைக்க வேண்டும் கர்த்தர். நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அழைப்பு இணங்கி இந்த மத்தியில் வந்ததுக்காக அவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு மனைவி 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கணும். அந்த அவருக்கு எல்லா நிலையிலையும் உயர்த்தணும் ஊழியத்தில். சோத்து நமக்கு இப்போது கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. நிறைய ஜனம் இன்றைக்கு வரம் என்று சொல்லி இல்லை. அல்லேலூயா. சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. இருந்தாலும் தேவ சித்தம் அதுதான். கர்த்தரை சோத்திரம். கர்த்தர் அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சோத்திரம். எல்லோரும் என்ன செய்யணும்? ஜெபத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஜெபத்தில் வேத வசனங்களை கேட்டு கர்த்தாவே என்னோட ஆசீர்வதியும் என்னோடு பேசும் என்று சொல்லி இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சியமாக இருக்கிற இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாதாந்திர இந்த வருடத்தின் முடிவிலே இந்த 3 கூட்டத்தை தேவன் ஏற்படுத்தினபடினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான பாசுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவரையும் அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆமென். மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? ஆமென். சுத்தம். அடியனுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக நான் ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மனதார ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்திலே ஆண்டவனை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய சத்தம் உலக ஜெப எழுப்புதல் ஊழியத்தை மையமாய் வைத்து தமிழ்நாடு முழுவதும் மற்ற மாநிலங்களிலும் ஊழியத்தை செய்து வருகிறேன். சோத்திரம். செங்கல்பட்டு மாவட்டத்திலே வண்டலூர் தாலுக்காவில் இருக்கிற காட்டாங்குளத்து ஒன்றியம் பகுதியிலே ஒரு கிராம பகுதியிலே ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். ஜெப ஊழியங்களை பிரதானமாய் வைத்து பிரசங்கத்தையும் செய்து வருகிறேன். அல்லேலூயா.
எல்லா கைகளை வைத்து அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானமாக இருந்தாலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்ம ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, பாடும் பொழுது நம்ம ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யார் வருகிறார்? இந்த வானத்தையும் பூமியை படைத்த அண்ட சராசரை உருவாக்கின ஆண்டவர் நம்முடைய துதியை கேட்டு, ஜபங்களை கேட்டு வந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை அரசியல்வாதிகள் உண்டு, அநேக விதமான அதிகாரிகள் உண்டு. ஆனால் சில இடத்துல வருவார்கள், சில இடத்துல வராமல் போவார்கள். ஆனால் இந்த வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் நம்முடைய ஜபங்களையும் ஆராதனைகளை கேட்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அவர் வருகிறவராக இருக்கிறார். அப்படி நாமத்தை உயர்த்த 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 அப்படி நாமத்தை சொல்ல சொல்ல சொல்லதான் ஆண்டவர் வருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் வருகிறவர். என் நாமத்தில் எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா, ஆமென். சில வேளை நம்ம அறியாமைனாலே சோத்திரம் நம்ம வருகிறோம், நல்லதுதான். அக்கம் பக்கம் வருகிறார், நல்லதுதான். ஆனால் கர்த்தர் வருகிறார் என்ற உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆமென் 1000 மடங்கு கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எந்த அளவுக்கு நாம் வருகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் 1000 மடங்கு கர்த்தர் நம்மத்திலே வருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? உணர்வுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களில் உணர்வுகள் ஆமென் செத்து போய் கொண்டு இருக்கிறது, உணர்வுகள் மடிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நல்ல உங்க ஊழியத்திற்கு ஒரு நல்ல 3 நாள் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த வருஷத்தின் முடிவிலே வந்திருக்கிறதுக்காக நன்றி. ஆமென். ஒரு நிமிட கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக ஆமென் கண்களை மூடி வேடிக்கை பார்க்காம ஆமென் சோத்து எல்லா ஒரு உணர்வோடு கூட ஏக சிந்தையோடு கூட ஆண்டவரால் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. ஆமென் சோத்து நிறைய பேருக்கு ஆமென் இருதயம் ஆண்டவரோடு கூட என ஏற்றும். ஆமென் வேடிப்பை பார்ப்பதற்காக அல்ல, கர்த்தரை முகமுகமாய் தரிசிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிற இடத்திலே வந்திருக்கிறோம். பரிசுத்த பர்வதத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் இன்னும் அசைவாட வேண்டும், தேவன் இன்னும் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். நாம் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் ஆமென் ஒருமனப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நமத்திலே இன்னும் ஒரு விசை ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார், போதுமானாய் இருக்கிற ஆண்டவரே. என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோட உறவாடும் ஆண்டவரே. கேளுங்க தேவ சமூகத்தில் ஆமென் சோத்திரம். ஆமென். இங்க காரியம் என்ன? நாங்க ஜெபிக்க முடியாத தடைகள் இருக்கிறது. ஆமென். இந்த தடைகள்லாம் கர்த்தர் உடைத்தெறிய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, glory, hallelujah. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே,
ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியோ ஆவியே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியோ ஆவியே, ஆவியே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியோ ஆவியே, ஆவியே, மழையாக பொழியோ ஆவியே, ஆவியே, மழையாக பொழியோ ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, கனிதரோ மரமாக, கனிதரோ மரமாக, காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, யாக பொழியோ ஆவியே, ஆவியே, மழையாக பொழியோ ஆவியே, ஆவியே, மழையாக பொழியோ
பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். இரண்டு கைகளை தட்டி இந்த அருமையான ராத்திரி வேளை வந்திருக்க தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில காணப்படும் எல்லா தடைகளும் போராட்டங்களும் எதிர்ப்பின் வல்லமையை சத்துடைய கிரைகளும் அழிந்து போகும்படியாய் கர்த்தருடைய ஆவியங்க விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குவாராக. தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தரை ஆட்கொள்ளுவீராக, ஆட்கொள்ளுவீராக, ஆட்கொள்ளுவீராக. எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள், எல்லா தடைகள் இந்த வேளையில உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. எல்லா சத்துரு கொண்டவர் எல்லா சாப வல்லமைகள் இந்த வேளையில முறிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிவதாக, முறிவதாக, முறிவதாக. எதிர்ப்பின் வல்லமைகள் அழியட்டும், எதிர்ப்பின் வல்லமைகள் அழியட்டும். எல்லா கட்டில இந்த வேளையில உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லா சத்துடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா தந்திரங்கள், எல்லா மாய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறிவதாக, முறிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கட்டிலும் திரிபடுவதாக, எல்லா கட்டுகளும் நுகங்களும் சத்துரு கொண்டவர்கள் எல்லா நுகத்தடிகள் இந்த வேளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஜெபிக்க முடியாம, ஆராதிக்க முடியாம, ஆளிட்டு வர முடியாம காணவர் எல்லா தடைகளும் இந்த வேளை இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக. Ramana hantulabo shabala diakaraba ridalabo riakarabalaba diakarabalaba ridanamo shagadalabalaba. ஓ துதிக்க 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 துதிக்கதா, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கதா. ஒரு மாற்றம் வாழ்க்கையில வரும், ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னா, கர்த்தர் பிள்ளைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்று சொன்னா, ஓ எல்லா நெருக்கடிகளை மாற்ற முடியும். இந்த வேளை நல்ல வாய்களை திறந்து ஷாதானமா ரியாதுலபல திரபாகரதா ரபா லதா ரபா லகா தரா ரபா லகபல திரபல ஷாதானா மௌரியா கலமா. எல்லா சத்துரு திட்டங்கள் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. உராலா தீமரா துனமா ஷாகாதானா மலபரா புரமலா ஷகதரா பாதியா கரபலபா. நிறைய பேர் உடைந்து வந்திருக்கிறீங்க. உடைக்கப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உடைந்து போன உள்ளங்களை கர்த்தர் சரிப்படுத்துகிற நேரம் ஏதோ குறித்து உடைங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை உருமாற்றி அனுப்ப போகிற கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ரபா ஷாகானா தீரபல தியாகரபலபா ரபதனமன ஷபதரப கரபல தீரபன ஹதுரபா. பலப்படுத்துகிற ஆவியானவர் உங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எல்லா கண்ணமடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவன் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே. ரகாலா ஷேதரே ரேமாலா துரமாலா தேராகரபா ரேகதரபோ ஷதரபலபா. ஹalleluya. நல்ல துதிங்க, நல்ல வாய்களை திறந்து ஒரு ஜெயம் வருவதாக, ஒரு வெற்றி வருவதாக. எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா கலக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். உடமாதலபா காதா முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. ஒரு ஜெயம் வரட்டும் விசுவாசத்தோடு கூட, ஆமே நம்பிக்கையோடு கூட. எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த கலக்கம், எனக்கு ஏன் இந்த வேதனை, நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் பிள்ளையே, ஆண்டவர் சத்துரு முறியடிக்கிறார். சத்துரு போராட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கிறார். அவன் தந்திரங்களை ஆண்டவர் முறியடிக்கிறார். கையை தட்டி ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்கள், ஓ கர்த்தரை நம்புகிறவர்கள். ரபா பாபா கபா ரபா ரபா ஷபா ரகபல தரரே ஷிகலா திரபல மோகரபல திரபல மௌத்தியா கரபல உராதல கபா ரபா லப. எல்லா கட்டுகளை உடைக்கிற ஆண்டவர், எல்லா கட்ட நுகத்தை உடைக்கிற ஆண்டவர். ரகாதே ரேஷே ரிமா லகதோ ரபா லப ரபா 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 ரபோ ரிகத ரபோ. அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே, அக்கினி பற்றி எரியட்டும், அக்கினி பற்றி எரியட்டும். அவருக்குள்ளாக ஒவ்வொரு அனல் மொட்டுவீராக, அனல் மொட்டுவீராக, ஒவ்வொரு எழுபடியாய் பிரகாசிக்கபடியோ.
ஹபா ரபா லபோ குடமாலா திடமா கதுடமாலா ஆவி அனல் மூட்டி எழுப்புங்க. அனல் மூட்டி ஆவி ஆவே ரகாதே ரேஷே ரீதன மோக்கரபல திரபல பரபா. ஓ சோர்வை கொண்டு வந்து ஆமை ஏதோ போராட்டத்தை கொண்டு வந்து எழும்ப முடியாம துதிக்க முடியாம ஜெபிக்க முடியாம உங்களை சோர்வுக்காக சத்தடிக்க உடைக்கப்படுகிறான். அவன் துரத்தப்படுகிறான். ஜீசஸ் ஜீசஸ் கோபப்படுங்க. ஆண்டவரை கோபப்படுங்க. உன் கட்டில முகத்தை முறிக்கும்படியா, உன் மேல முகத்தை முறித்து உன் கட்டில உடைக்கும்படியா, உன் சாபத்தை முறிக்கும்படியா என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே ஓ ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த ஆண்டவர். ரை பா 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 ரி பா 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 ரகாதா ரபலா ஆவியான அசைவாடுங்க ஆண்டவரே. ஓ இந்த ஆலயம் முழுவதுமாக தேவ அசைவாடுது. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். Lord fill up everybody Lord. Hello Shabarabalabadooraba Ridanamoriathanamoriakalabalaba Rabaladaraba காயப்பட்டிருக்கிறீங்களா? காயப்பட்டிருக்கிறீங்களா கர்த்தருடைய பிள்ளையே? உன் காயத்தை ஆற்றவுடைய தழும்புகள் இருக்கிறது. ஓ நீரியத்தின் காயத்தை ஆற்றின தழும்புல கரம் உங்க மேல் இறங்குகிறது. அவருடைய கரம் இறங்குகிறது. கர்த்தருடைய தெய்வீக கரம் காயப்பட்ட ஒவ்வொரு இதயத்தை காயத்தை ஆற்றுகிறவர். கையை தட்ட ரிசை பெற்றுக்கொள்ளுங்க. ரீகா பாபா 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 சாந்தரபௌதியா மகிமை 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 மகிமை. ஓ ரபா லாதா ரபா மகிமை கடந்து வரட்டும். அப்படி மகிமை கடந்து வரட்டும். ஒரு அக்கினி கடந்து வரட்டும். அப்படி வல்லமை கடந்து வரட்டும். ஒவ்வொருவரை சந்திக்கட்டும். வேடிக்கை பார்க்காத கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தரிசிப்பதற்காக, முகமுகமாய் தரிசிப்பதற்காக, அப்படி விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக ஓ இந்த வேளை கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே தகப்பனே இந்த ராத்திரி வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரசனம் இன்னும் பலமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. சத்துரு வைத்திருக்க எல்லா நுகத்தை முறித்து கட்டுகள் உடைத்து ஆண்டவரே எல்லா சோறுகள் மனமடிவுகள் எல்லா காயங்கள் நீக்கப்படட்டும் அப்பா. சோத்திர நீர் ரண வைத்தியராய், நீர் பிசினி தைலமாய் ஆண்டவரே, நீர் குணமாக்குற வைத்தியராய் நீர் ஒவ்வொரு வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். மகிமை உண்டாகட்டும். மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு அல்லேலூயா. நல்ல சத்தத்தை அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். சொல்லுங்க, நம்முடைய தேவன். அவர் மரண பரிந்து நடத்துகிற கர்த்தர். மரண பரிந்து நடத்துகிற. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை மரண பரிந்தும் ஆண்டவர் நடத்துகிற தெய்வம். இங்க பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல், முகத்தை பார்த்து உன்னை கடைசி வரை நடத்துவாரு. அல்லேலூயா. ஆமென். கடைசி வரை நடத்துவாரு. உறவுகளும் நண்பர்களும் உற்சார உறவுகளும் பாதியிலே நடத்தி விட்டுடுவாங்க. ஆமென். ஆனா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் கடைசி வரைக்கும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய நாமம் மையப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். ஆமாம். இந்த மாலையில் முதல் நாள் 3 செய்திகளை ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் ஆமாம் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட ஆவியானவர் பேசுவாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. சாப்பிடல, நல்ல சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தணும். அல்லேலூயா. ஆமென். உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். என்னை காட்டில் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்களை ஆண்டவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். தன் பிள்ளைகள் யார் வந்திருக்கிறாங்க, யார் வரலை என்பதை, யார் ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறார் என்பதை ஆண்டவர் என்ன பண்றாரு? கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அப்படி கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கவனித்துக் கொண்டு அவருடைய 7 கண்களும் பூமியில உலாவி கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரிடத்தில் தான் நம்ம சத்தத்தை உயர்த்தணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் தான் அவர் நாமத்தை உயர்த்தோட துதியை நாம் உயர்த்த வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரு விஷயம், மீண்டும் ஒரு விஷயம், எல்லாரும் வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை முடிவு பரிந்த நிலை நிற்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பாப்பா. இந்த ஆமீன் அல்லேலூயா கேட்டு வாங்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துற துதி நாவல் இருக்கணும். தாவீது சொல்ற, கர்த்தருடைய காலத்தை நான் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் எப்பொழுதும். ஆமென். ஆலயத்து வந்தா மாத்திரம் இல்லை, போனா மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் என் துதி வாயில்னா இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற துதி. ஆமென். துதிக்க தான் விடுதலை. ஆமென் சொல்ல. அல்லேலூயா. செபிக்க தான் விடுதலை. இப்போ வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே, நாம் துதிக்க பாட ஆராதிக்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். ஏன் நம்ம வாழ்க்கையில விடுதலை பார்க்க முடியவில்லை? சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை? ஏன் வருத்தத்தோடு வாழ வேண்டும்? வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போதும் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அது வாழ்க்கையில குறைவா இருக்கிறபடினாலதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தையும் விடுதலையும் அனுபவிக்க முடியவில்லை. ஒரு சின்ன காரியம் தான், ஆனா வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க முடியவில்லை. யார் ஒருவர் இதை நாம் கடைபிடிக்கிறோமோ நிச்சயமா வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மறுரூபத்தையும் ஒரு எழுப்புதலையும் பார்க்க முடியும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாங்க. சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவோம். என்ன படுவோம்? ஜெபம் பண்ணா பகைக்கப்படுவோம். இயேசுவின் நாமத்தை சொன்னா பகைக்கப்படுவோம். விரோதங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். இது முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக ஒருவர் வாழணும்னு நினைச்சாவே பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. அப்ப எப்படிங்க வாழறது, என்ன செய்யறது? ஒரு கேள்விக்கு நம்ம வாழ்க்கையில உண்டு. அறிவான கர்த்தர் பிள்ளைகளே, முடிவு வருந்து ஆண்டவரோட நிலைத்திருப்போமானால் கடைசியில அவருடைய பிள்ளைகளா நாம் காணப்படுவோம். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாதியிலே விட்டு போகிறவர்கள் உண்டு. தேவனுடைய அன்பை ருசித்து விடுதலையை அனுபவித்து நன்மைகளை பெற்று சகல பரம ஈவுகளை ருசி பார்த்து ஆண்டவரை மறுதலித்து விட்டு போன ஜனக்கூட்டம் ஏராளம் இந்த தேசத்துல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இன்னும் தெரிந்து வைத்து இன்னைக்கு ஆலயத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏராளமான ஜனங்கள் கொரோனா காலத்தில் அநேக பேர் பின்மாற்றத்திலும் அவிசுவாசத்தில் கடந்து போனார்கள். விசுவாசத்தை பார்க்க முடியல. அல்ல இங்க வந்திருக்கிற சிறு கூட்டமாவது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாருங்க, முடிவு பரியந்த நிலை நிற்கணும். கர்த்தருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆமென். நிலைத்திருக்கிற அனுபவம். பாருங்க, ஒரு சில சம்பவத்தை நான் சொல்லி ஆமென் சோத்தன வேகமாய் நான் கடந்து போகிறேன். ஆமென். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் சொன்னது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பாருங்க, தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. மூத்தவன் இளையவன். இந்த இளையவன் தன் தகப்பனத்தை கேட்கிற ஒரு காரியம் என்ன? தகப்பனே, என் ஆஸ்தி எனக்கு வரும் பங்கை என்ன செய்யணும்? எனக்கு பங்கிட்டு கொடுக்கணும். பிரிந்து போகிற அனுபவம். அல்லேலூயா. எனக்கு கொடு. ஆமென். நமக்கு
அன்றதான் ஆண்டவர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்குன்னு இருக்கக்கூடாது, நமக்குன்னு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் என்று சொல்லக்கூடாது, நாம் என்று சொல்லணும். அல்லேலூயா. எதை செய்தால் எப்படி சொல்லணும்? நான் அல்ல, நாம் என்று சொல்ல வேண்டும். இவன் பிரிந்து போகிற அனுபவம் முடிவனா இருக்கிறபடினாலே அவன் தகப்பனுடைய ஆசையை, சொத்தை அவன் என்ன பண்றான்? எனக்கு வரும் பங்கை என்ன பண்ணுங்க, பங்கிட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. மூத்த மகன் கேட்கல, ஆனா இளைய மகன் கேட்கிறான், எனக்கு வேண்டும். யார் யார் பேச்சை கேட்டாங்களோ தெரியல, யார் உபதேசம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இவன் என்ன செய்யறான்? தகப்பன் அவனை அவ்வளவாய் பாதுகாத்து, போஷித்து, காப்பாற்றி, அழகாகவோ சௌந்தரியாகவோ அவனை அழகா வளர்த்து படிக்க வைத்து அவனை காப்பாற்றி என்னென்ன செய்யணுமா தகப்பன் எல்லாவற்றையும் செய்த தகப்பனை விட்டு அவன் தூரம் போன காரணம் என்ன? உலக சிநேகம் தேவனுக்கு ஒரு பக்கம் இருக்குது. கையை தட்டி அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாய் அவை காணப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பகமை. ஏன் தகப்பனை விட்டு பிரிகிறாங்கன்னா காரணம் என்ன? உலக, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உலக சிநேகம். உலக சிநேகத்துல தான் இவன் பிரிந்து போகிறான். நம்ம ஆண்டரை விட்டு, சபையை விட்டு தேவ பிள்ளைகள் பிரிந்து போகிற காரணம் என்ன? உலக நம்மை வஞ்சிக்கிறது, உலக நம்மை இழுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கேட்டது ஒரு காரணம், உலக சிநேகம், உலக நண்பர்கள். நீ எவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அநேக சபைகளை தாய்மார்களும் சகோதரிமார்களும் அதிகமா இருக்கிறாங்க. வாலிபர்களும் இளைஞர்களை பார்க்க முடியல. எந்த சபைகளை போனாலும், நான் தேசம் முழுவதும் போகிறேன், சபைகளை பார்க்குறேன். ஆமே, சகோதரிமார் தான் அதிகமாக இருக்கிறான். ஜெபிக்கதாலும் சகோதரிகள் தான், இரவு ஜபமானாலும் சகோதரிகள் தான், ஒரு சிலர் தான் சகோதரர்கள் காணப்படுறாங்க. தேவன் ஆவியான வருத்தப்படுகிற ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே, வலது கரத்தை உயர்த்தி கண்கள் நம்முடைய தேவ, என் சபையில் வாலிபர்கள் எழுமன் ஆண்டவரே. ரிபாலா ஷாகானா தீரபோ தியாகரபலபா. எல்லா வயத்தந்து வார்த்தை சொல்லுங்க, தகப்பனே என் சபையில வாலிபர்கள் எழுமன் ஆண்டவரே, வாலிபர்கள் வரணும் ஆண்டவரே. அழிந்து போகிறே சிற்றின்பத்துக்காக பாவத்தை உலகத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன், நண்பர்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். தகப்பனே, வாலிபரை கர்த்தர் இழுத்து கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிருபாசன சபைக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் அனுப்புவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடிகாரர்களை அனுப்புவீராக, துன்மார்க்களை அனுப்புவீராக ஆண்டவரே. படித்து வேலையில்லாதவர்களை அனுப்புவீராக ஆண்டவரே. ஏழை பணக்கார வாலிபரை கர்த்தர் அனுப்புவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிபர் சேனை அப்போஸ்தலர் நாட்களிலே வாலிபர் சபையிலே நிறைவாக காணப்பட்டது போல எங்க சபையில வாலிபர் சேனைகள் எழும்பட்டும் அப்பா, எழும்பட்டும் அப்பா, எழும்பட்டும் ஆண்டவரே. உமக்காக எழும்படியான ஒரு வாலிபர் சேனை கூட்டத்தை என் தேவனாகிய கர்த்தர் அனுப்புவீராக. ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்றது இல்லை, நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. ரமானா ஷாம்பாரா தூடாபா காத்தாராபா. நான் ஜெபம் நிறுத்தாதீங்க. உங்களுக்குள்ள அந்த வாஞ்சா வரட்டும். ஆமா, உங்களுக்கு ஒரு பாரம் வரட்டும். அழிந்து வர வாலிப கூட்டங்கள் ஆண்டவரே என் சபையில நிறைந்திருக்கணும் அப்பா, நிறைந்திருக்கணும் அப்பா. ஆண்டவரே, வாலிபன் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுமா? வேத வசனத்தை காத்துக் கொள்கிறபடினால எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. சபையில வாலிபர்கள் வேணும் ஆண்டவரே, வாலிபர்கள் வேணும் ஆண்டவரே. தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. ஊழியத்தை செய்ய, ஊழியத்தை கத்த, ஊழியத்தை தோள் கொடுக்க அநேக வாலிபர்கள் தேவனாகிய கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கையை மட்டும் தட்டக்கூடாது, கூட சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. கை தட்டுறது நம்ம இல்லை, கையை தொட்டு சோத்திரம் நாமே. அன்னையோட சோத்திரத்தினால கிருபை பெறுகிறது. சோத்திர பலியிடுகிறவன் தேவனை, ஆமே. சோத்திரம் ஒரு ஜெபம், சோத்தத்தோடு கூட விண்ணப்பத்தை வேண்டுது நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நல்ல கை தட்டி விட்டுறாதீங்க. நல்ல கையை தட்டி ஒரு ஜெபம் பண்ணிட்டா அந்த ஜெபத்துக்கு ஒரு 10 சோத்திரமாவது பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் மகிமை உண்டாக. நம்ம வேதத்தை திருப்பி பாருங்க, வாசிக்கலாம். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி தனக்கு ஒரு மாசி பங்கு எனக்கு நம்ம கொடும் என்று சொல்லி தகப்பனிடத்தில் கேட்கிறான்.
தகப்பனும் நல்ல தகப்பனா இருந்தபடினால அவன் ஆசை பங்கை பிரித்து கொடுத்து அனுப்புகிறான். அவன் என்ன செய்யணும்? அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். 13வது சில வசனம். நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். முதல்ல நல்ல ஒண்ணு கவனிங்க. தகப்பன் வீட்டை விட்டு போனான். தகப்பன் வீட்டில் இருக்க வேண்டிய மகன் தான் பெற்றெடுத்த தகப்பனை விட்டு தகப்பனை வீட்டை விட்டு அவன் போனான். நிலைத்திருக்க வேண்டிய மகன் அப்படின்னு என்ன சொல்றேன்னா, ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய திருச்சபை, ஆவிக்குரிய தகப்பனிட்டு ஒருவரும் போகக்கூடாது. கையை தட்டி ஆண்ட மயப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை விட்டு போக கூடாது. உன்னை உருவாக்கி உனக்காக ஜெபித்து உனக்காய் கண்ணீர் வெடித்து உனக்காய் பாடுபட்ட ஆவிக்குரிய தகப்பனாக சபையை விட்டு போக கூடாது. எல்லாமே சொல்ல மாட்டேன்றீங்களே. நல்லா கையை உயர்த்தணும். ஆமே, அல்லேலூயா. ஆமை, சபையை விட்டு போகக்கூடாது, தகப்பனை விட்டு போகக்கூடாது. ஆமே, தேவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிதாவை வீட்டை என்ன பண்ணீங்க நீங்க? கல்லர் கோகையா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் இந்த வீடு, இது ஒரு நமக்கு ஒரு வீடு பரலோகத்திலே. ஆமே, சொத்த நெஜ இது நிழலாட்டமாய் கர்த்தர் வைத்து இருக்கிற பூமியில இந்த வீட்டு ஒருவரும் போக கூடாது தகப்பனை விட்டு. அப்ப நிலை முடிவு பரியந்தோம், நம்முடைய மரண பரியந்தோம், அவர் வருகை பரியந்தோம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இளைய மகன் தகப்பனை விட்டு நிலைத்திருக்க வேண்டிய நல்ல ஆசீர்வாதத்தை விட்டு ஆசையை வாங்கி உலகத்துக்கு பின்பாய் போயினான். இரண்டாவது நல்ல கவனிங்க. சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்தை புறப்பட்டு அங்கே துன்மார்க்கமாய் ஆசையை அழித்து போட்டான். காரணம் ஏன் நம்ம தகப்பனை விட்டு போகிறோம்னா, உலகத்தில் அவ்வளவு சிநேகம், அவ்வளவு உறவுகள், அவ்வளவு நண்பர்கள், ஆசா பாசங்கள், எல்லா காரியங்கள் உலகம் இருக்கிறது, சபையும் இருக்கிறது. இந்த உலகத்துக்குள்ள தான் சபை இருக்குது, சபைக்குள்ள தான் உலகத்தில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, எங்க சொல்றாங்க, துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஆசையை அழித்து போட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு போய் உலக நண்பர்கள், உறவுகள் எல்லாவற்றுக்கும் ஆசை அழித்து போட்டான். இன்னைக்கு எல்லா ஆலயத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆசை அதிகமா கொடுக்கறது இல்லை. நம்ம இடத்துல ஆண்டவர் ராஜ்யத்துக்காக, ஆனா உலகத்துக்காக ஆசைகளை அழிக்கிறார்கள், சேதனம் பண்ணுகிறார்கள். கடன்காரங்க, மருத்துவமனை, நீ எத்தனை பேர் காரியங்கள், பணங்கள் என்ன பண்ணுது, வீண் விரயமாய் போய் கொண்டிருக்க, அழிக்கிற வீண் ஆடம்பர செலவுகள் அழிந்து கொண்டிருக்குது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறதுனா உருகி கொண்டுதான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க. தேவனை அறியாத புறஜாதியார மக்கள் யோசித்து பாருங்க, தெய்வம் அல்லாதவைகளை அவங்க எவ்வளவு பணங்களை செலவித்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுறாங்க. ஆனா அழியாத ராஜ்யத்தை பெறப்போற நாம், ஆமே, ஜீவன தேவனை ஆராதிக்கிற நாம், ஆண்டவருக்காக நம் ஆசிகளை, ஆமே, அப்போஸ்தலர் நாட்களில் அதை செய்தார்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக கொடுக்க நாம் தரித்திராய் போனதில்லை. இவன் தன் தகப்பனுடைய ஆசையை கொண்டு போய் ஊதாரித்தனமாக செலவழித்தான். யார நண்பர்களோட உறவுகளோட செலவழித்தான். அடுத்த வசனம் 14. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, பாருங்க, ஒன்று தகப்பன் வீட்டை விட்டு போனான், இரண்டாவது துன்மார்க்கமா ஜீவனம். நீங்களான கர்த்தர் பிள்ளைகளை உம் தகப்பனை விட்டு போவோமானால், சபை விட்டு போவோமானால், ஆவிக்குரிய தகப்பனை விட்டு போவோமானால் துன்மார்க்க ஜீவன் தான் வரும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபை விட்டு ஆவிக்குரிய தகப்பனை விட்டு நாம் போவோமானால் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருக்காது, துன்மார்க்கமா தான் வாழ்வோம். கர்த்தர் பிள்ளைகளே, அவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சபையை சம்பாதித்தார். அப்போஸ்தலர்கள் 20:28 சொல்லப்பட்டு தன் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதிய சபையை மேய்ப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கண்காணியாய் வைத்திருக்க மந்தை முழுவதும் மேய்ப்பதற்கு ஊழியக்காரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப தகப்பனை விட்டு சபை விட்டு அவன் ஒருவர் போவார்களானால் என்ன நடக்கும்? துன்மார்க்கமா ஜீவனம் தான். பரிசுத்தமான ஜீவன் வராது. அல்லேலூயா, இல்ல சொல்லுங்க. அப்ப இங்க இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அப்ப இரண்டாவது துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணினான். மூன்றாவது அந்த தேசத்திலே குடிகளில்
ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை 14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? கொடிய பஞ்சம். மூன்றாவது கொடிய பஞ்சம். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை தேடாம, ஆலயத்துக்கு வராம, தேவ சமூகத்தில் வீட்டை விட்டு நாம் ஆமை ஓடிட்டே இருக்குமானால், உலகத்துக்காக ஆமை 24 hours ஓடிட்டே இருக்குமானால், நம்ம வாழ்க்கையில தரித்திரம் பஞ்சம் வரும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தகப்பனை விட்டு போய் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஆஸ்தியில அழிக்கும் போது அவனுக்காக தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பஞ்சம். அந்த தேசம் முழுதும் பஞ்சம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு சரி ஆலயத்துக்கு வரல, நல்ல வசதியா இருக்கும் போது, நல்ல வேலைகளை இருக்கும் பொழுது ஆலயத்தவங்க வரலாம், டக்குன்னு வேலையில பிரச்சனை வரும், வருமானத்தில் பிரச்சனை வரும், உயர்வுல பிரச்சனை வரும். அல்லேலூயா, ஆமென். சோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அவன் தேசத்துல பஞ்சம் உண்டாயிட்டு நம்ம வாழ்க்கையில பஞ்சம் வரக்கூடாது என்றுக்காக தான் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வீட்டை, ஒரு சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாக நிறைவாய் இருப்பதற்காக தான். நகோமியை உங்களுக்கு குறித்து எல்லாம் தெரியும். அவர் சொல்றா, பெத்தேல் விட்டு மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போறா. அவன் வாழ்க்கையில நான் நிறைவுள்ள போனேன், ஆண்டவர் என்ன பண்ண? வெறுமையா அனுப்பினார். இல்ல, நீ தான் போன. யார் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, தேசத்தை விட்டு போகிறாங்களோ அவன் வாழ்க்கையில பஞ்சம் வரும். இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. கஷ்டமோ நஷ்டமோ, உபத்திரமோ பாடுகளோ, அவன் உயர்வோ தாழ் எதுவானாலும் அவன் சபையை விட்டு நான் பிடிக்க முடியாது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையில முடிவத நிலைத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருஷத்துல கடைசி மாதம். ஆமென். அல்லேலூயா. முக்கியமான ஒரு மாதம், ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமென். சோத்திரம். முடிவு பரிந்தும் அந்த விசுவாசத்துல அப்படி சபையில ஒரு தகப்பன் வீட்டில் நிலைத்து இருக்கணும். எங்க ஆசீர்வாதம்? நிலைத்திருந்தாதான் ஆசீர்வாதம். அப்பாவோட ஆசீர்வாதம் எப்படி வரும்? வீட்டில் இருந்தாதான், அவருடைய சமூகத்துல இருந்தாதான் ஆசீர்வாதம். தகப்பனை விட்டு போனான், துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். வாழ்க்கை நீங்க உலகம் நீங்க துன்மார்க்கமாய் வாழ வைக்கிறது. நண்பர்களும் உறவுகளும் இடரப்பணபடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மத்தியிலும் நீங்கள் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாருங்க, அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்கலாம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். நல்ல கவனிங்க. பன்றிகளை மேய்த்தான். நல்ல ஒரு வீட்டில் எஜமான போல, நல்ல ஒரு மகனை போல அழகாய் சௌந்தரியமாய் வாழ்ந்த அவன் வாழ்க்கையில எப்போ தகப்பனை வீட்டை விட்டானோ, தகப்பனுடைய உறவை விட்டானோ, அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துறீங்களா? சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நல்ல சாப்பாடு, பூர்த்தியான சாப்பாடு, ஆவிக்குரிய சாப்பாடு உண்டு சபையில. ஆமென். இந்த சரீரத்துக்குள்ள சாப்பாடு கத்த தருவார். ஆமென் சொல்லுங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எத்தனை பேர், நான் 3 பேர் நல்லா சாப்பிட முடியல தெரியுங்களா? நல்ல ஆகாரத்தை சாப்பிட முடியல. ஆனா கர்த்தருடைய பிள்ளை சொல்றேன், அடிக்கடி சொல்லுவேன், சின்ன பிள்ளைங்களுக்கும் ஊழியத்தோட சொல்லுவேன், அருமையான வசனம் தான். சிங்கக்குட்டிகள் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும், சொல்லுங்களேன், ஒரு நன்மையும், ஒரு நன்மையும். அப்ப நம்ம தேடுறதுல சரியா இருப்போமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஒரு குறையும் வராதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்னன்னா, சிங்க குட்டிகள் தாய் குட்டியை பார்த்திருக்கோம், ஆண் சிங்கம் போய் இறையை தேடிட்டு வரும். ஒருவேளை அந்த சிங்கம் கூட, ஆனா சிங்கம் இறைக்கு போச்சுன்னா இறை இல்லாம வரவே வராது. ஒருவேளை கர்த்தர் சொல்றாரு, அந்த சிங்கமே இறை இல்லாம வருமானால் என்னை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாது கர்த்தர் பிள்ளைய. நம்ம வீட்டில் நம்ம வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது? நாம் தேடுவதில் குறைவு இருக்கிறது. சம்பூர்ணமாய் சாப்பிட்ட அவன், திருப்தியாய் சாப்பிட்ட அவன் வாழ்க்கையில ஆகார குறை வந்தது. வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே? யோசித்து பாருங்க. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோமா? தேடுகிறோமா? முடிவு நிலை நிற்கணும் அவர் சமூகத்துல. சொல்லுங்க, அவர் சமூகத்துல முடிவு பரியந்தம். என்னைக்கு ஆதியில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சபையில கொண்டு வந்து நிறுத்தினாரோ கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சு நிற்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென்.
அப்ப பாருங்க, சொல்லப்பட்டது பன்றி மேய்க்கும்படி ஆமேன் அனுப்பினான். அடுத்தது அவனுக்கு புத்தி தெளிந்த போது 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை, ஒருவனும் கொடுக்கவில்லை. நாம் ஆண்டவர் விட்டு போகும் பொழுது, சபை விட்டு போகும் பொழுது, தேவ சமூகம் விட்டு போகும் பொழுது, நம்ம வாழ்க்கையில தரித்திரங்களும் பசியும் பட்டினியும் வரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா கர்த்தரை தேடும் பொழுது, அவர் சமூகத்தில் வரும் பொழுது நிறைவானதை கர்த்தர் தருவார். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உணர்வு சாகடிக்க கூடாது. ஆண்டவரை தேடணும், ஆலயத்தில் வரணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இது எல்லா நிலைமை, எல்லா சபைகளும் காணப்படுகிற நிலைமை தாங்க. நிறைவான மக்கள் இருக்கு, ஆனா குறைவா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? உலக சிநேகம். ஆமென். உலகத்துக்காக துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி மாதங்களிலே ஆமென், நாம் அடுத்த மாதத்திலே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரத்தை நெருங்குறோமோ, அவர் வீட்டிலே இருக்கிறோமோ, அவர் சமூகத்திலே காத்து இருக்கிறோமோ, ஆண்டவரத்திலிருந்து நிறைவான பலனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். கைகளை பற்றி அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. ஆகாரத்தை இழந்தான், பன்றியை மேய்க்கும்படிய நல்ல வேலையை இழந்துட்டாங்க. நீங்க ஆண்டவரோடு கூட இருந்தீங்கன்னா, ஆண்டவரோடு கூட சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா, உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய கண்ணீர்களுடைய ஜபங்கள், உங்களுடைய முயற்சியை ஆண்டவர் பார்த்து நல்ல வேலையை ஆண்டவர் தருவார். நல்ல ஒரு வேலையை தருவார், ஒரு ஆசீர்வாதமான ஒரு உயர்வை தருவார் ஆண்டவர். யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தான், தாவீது கர்த்தரோடு கூட இருந்தான், தானியேல், இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த தேசத்தை உயர்ந்த பதவியிலே போனார்கள். ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன? அவள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள், தேவ சமூகத்திலே அவன் விழுந்து கிடக்கிறவர்களாக இருந்தார்களே, அவங்களுக்கு உயர்வு மேன்மையா இருந்தது. ஆமீன் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில உயர்வு இல்லையா, ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தர் பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இருப்போம், அப்பாவுடைய பாதத்துல நாம் காத்திருப்போம். அடுத்த 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், பசியினாலே நான் சாகிறேன். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாம் இருக்குதா இல்லையா? கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம், இருக்குதா இல்லையா? இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கஷ்டங்கள், குறைகள், தேவைகள், பசி பட்டினிகள், வறுமைகள், தரித்திரங்கள், உயர்வு இல்லை, மேன்மை இல்லை. காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு தெளிவு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எங்க இருக்கிறோம், என்ன வாழ்றோம், எப்படி ஜீவனம் பண்ணுகிறோம், நம்ம வாழ்க்கை ஏன் இது போராட்டம், ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த பாடுகள், ஏன் தகப்பனோட என்ன உறவு இருக்கிறது, எவ்வளவு நேரம் நான் ஜபிக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் உபவாசம் பண்றேன், எவ்வளவு அவர் சமூகத்தில் காத்திருக்க, ஆலயத்துக்கு நான் வரேன், அப்பா வீட்டில் நான் எவ்வளவு இருக்கிறேன், எவ்வளவு நேரத்தை நான் செலவிடுகிறேன், கொஞ்சம் யோசித்தது உண்டா? யோசித்தது உண்டா? இந்த குறைகள்லாம் மாறணும், கஷ்டம்லாம் தீரணும்னா அப்பா சமூகத்துக்கு வரணும். ஆமென் சொல்ல, கையை வைத்து அல்லேலூயா. அப்பா வீட்டை விட்டு ஆமென், நான் எத்தனை மணி நீ ஓடின அந்த உலகத்தில் ஓடின வேலை செய்தாலும், என்ன காரிய உறவுகள், நண்பர்கள் சேகரமானால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவு வராதுங்க, ஒரு ஆசீர்வாதம் வராது. ஆனா அப்பா வீட்டில் இருக்கும் பொழுது, அப்பாவோடு கூட இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைவை ஆண்டவர் தருவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். சோத்திரம். கர்த்தரை தேடுவதில் நம்ம வாழ்க்கையிலே குறைபட்டு இருக்கிறோம். ஆமென். முடிவு பரிந்தும் அப்பாவுடைய சமூகத்தை இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்க, அதுக்கு என்னன்னா புத்தி தெளிந்த. என்ன தெளியணும்? நான் சொல்லுங்க, நான் தெளியணும். புத்தி தெளிந்த பொழுது. சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க புத்தி பேதலிடுச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? புத்தி ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. சில பேர்ல வந்து அப்படி இருப்பாங்க, சர்ச்சைக்கு வந்தாலும் சரி, என்ன கூட்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை பேர் ஊழியக்காரர் வந்தாலும் சரி, அப்படியே இருந்துட்டு தான் போவாங்க. அப்படி ஒரு மாதிரியா தான் வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே தான் ஒரு உற்சாகம் இல்லாம, ஆமீன், ஒரு சந்தோஷம் இல்லாம, ஒரு கலப்பா இல்லாம எப்படி இருப்பாங்கன்னா சோகமா தான் போவாங்க. காரணம் தெரியுங்களா? ஆண்டவரத்துல பேச மாட்டாங்க, பாரத்தை வைக்கவும் மாட்டாங்க. அல்லேலூயா. புத்தி பேதலித்தவர்களாக அப்படியே தான் போவாங்க. ஆனா நமக்கு ஒரு தெளிவு வரணும். கர்த்தர் பிள்ளை, இந்த மாதத்தை, இந்த 3 நாள் கூட்டத்தை முதல்ல கர்த்தர் உனக்கு ஒரு தெளிவு வேணும்.
நான் எப்படி இருக்கேன், என் குடும்பம் எப்படி இருக்கு, என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது, என் ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுதல ஒரு சமூகத்தில் இருக்கிறனா இல்லையா? அப்பா வீட்டில் இருக்கிறனா? ஒருவேளை ஆண்டவர் சொல்வாரு, என் சமூகத்தில் என் பிள்ளைகள் போல வராங்க, இங்க சோத்திரம் பண்ணுது, ஆனா இறுதி எங்க இது சொல்லுங்க, தூரமா இருக்குது. இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். ஆலயத்துக்கு பாஸ்டர் கூப்பிட்டாரு, பயந்து வரீங்களா? அல்லேலூயா. இல்ல ஆண்டவரை தரிசிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆமென் அற்புதங்களையும் அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்காக, கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்காக, ஆமென் இந்த தேசத்தில் மேன்மை அடைவதற்காக, உயர்த்தப்படுவதற்காக நான் ஆண்டவரை தேடுகிறேனா? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகிற தேவ பிள்ளைகளே, ஏழை மகனை போல நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பண்ண, புத்தி தெளியட்டும். இந்த வருஷத்துல அவன் சோத்திரனுக்கு 12 மாதங்களை முடிக்கிற இன்னொரு அவன் 10 நாள் தான் இருக்கிறது, 11 நாள் தான் இருக்கிறது. இந்த வருஷத்துல எவ்வளவு ஆண்டோடத்துல நான் நெருங்கி இருந்தேன், இவரோட அப்பா வீட்டில் எவ்வளவு நாள் காத்திருந்தேன், எவ்வளவு நாள் ஜெபிச்சேன், எத்தனை நாள் உபவாசம் இருந்தேன், என் தேவைக்காக, என் கஷ்டத்துக்காக, என் உபத்திரவங்களுக்காக, என் பாடுகளுக்காக நான் எவ்வளவு கண்ணீர் வடித்தேன். அதெல்லாம் செய்யாம வாழ்க்கையில தேவன் இறங்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமென். அவன் நீதி உள்ள நியாயாதிபதியாய், சர்வலோக அவன் நியாயாதிபதியாய் இருக்கிற கர்த்தர். ஆமென். நம்முடைய கிரியைகள், நம்முடைய வாஞ்சைகள், விருப்பங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உன் ஏக்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். உன் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நீ எந்த அளவுக்கு பிரையாரிட்டி ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிறீர்கள் என்பதை அதை பார்த்து தான் ஆண்டவர் உயர்த்தி கனமனவரை கண்டு மற்றபடி வர இல்லை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர். அடுத்த வசனம் வாசிப்போம். தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அல்ல பாருங்க, அடுத்தது அவன் எழுந்து புறப்பட்டு. அல்லேலூயா. அவன் எழுந்தான். இந்த கடைசி மாதத்தில் நீங்க எழுமணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்காக எழுமணும். ஜெபிக்கிறவளா எழும்ப வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா எழும்ப வேண்டும், அதிகாலையில எழும்ப வேண்டுங்க, இரவுல எழுந்து ராஜாமத்தை எழுந்து உங்கள் பிள்ளைகளுக்காய் கைகளை வைத்து ஆண்டவரை கூப்பிட வேண்டும். அப்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்புறம் அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நானும் வந்திருந்த கவனிக்கிறேன். சோத்திரம். நம்ம வாழ்க்கையில் அந்த 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 நிதானிக்கிற இல்லை கவனிக்கிறது குறைவா இருக்கிறது. ஆண்டவர் மேல இருக்கிற பயம் குறைவா இருக்கிறது. இன்னும் சொல்ல போன ஆண்டவர் ஐயா கேட்டாரு, என்ன ஆண்டவர் இங்கே வெளிப்படுங்க, ஜபம் வந்து குறைவா காணப்படுது. அல்ல சொல்லுங்க பாப்போம். ஆனா கர்த்தர் சொன்னீங்க ஜெபிச்சுங்கன்னா எத்தனை முடமானங்களை உள்ள கர்த்தர் கொண்டு வருவார், வியாதியஸ்ல உள்ள கொண்டு வருவார், எழுப்புதல கர்த்தர் கொடுப்பார், பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதம் நடக்கிற ஆலயமாக அநேக வியாதியச குணமடையத்தக்கதாய் வீல் சேர்ல கொண்டு வருவாங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவர் விசுவாசிங்க. அல்லேலூயா. விசுவாசி தான் அற்புதம் நடக்கும். ஆமே. ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை கொண்டு இல்லை, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த விசுவாசம் குறைவா இருக்கிறது. என்னை கொண்டா? உங்களை கொண்டு தான். விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளங்கள் ஆவனே. ஆமேன். என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். பேசணும், நவமான பாஷைகளை பேசணும். ஒரு பெரிய ஆதி அப்போஸ்தலர் நாட்களை திரும்பபடி ஆவியானவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் நாட்கள் நடந்து போல அற்புத அடையாளங்கள் சபையில நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசித்தாதான், ஜெபிச்சாதான் கர்த்தர் அந்த எழுப்புதலை தர முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மறுரூபத்தை நம்ம ஊழியத்தில் பார்க்க வேண்டும், நம்ம வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபிக்க வேண்டும். ஆமென். எழுந்துக்கணும். என்ன பண்ணோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோட வனாந்த புறப்பட்டு தனித்து ஜெபிச்சார். ஜெபிப்பதற்கு எழும். உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் என்னால் ஜெபிக்க எழுத முடியல? ஐயோ உயர்த்துங்க, பரவாயில்ல. காலையில் எழுந்து ஜெபிக்க முடியல, ஒத்துங்க, தப்பு. ஆண்டு சமூகத்தில் நான் சொல்லுவேன், எப்பவுமே ஒத்துக்கிறது நல்லது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்க முடியல, நிறைய பேரால் ஜெபிக்க முடியல. இதான் முதல் வீக்னஸ். ஜெபிக்க முடியல. வரோம், சில நேரத்தில் வரோம், ஆனால் என்ன பண்ண முடியல?
அப்போ சத்துரு ஜெபிச்சா ஜெயம் வரணும். சத்துருக்கு தெரியும், நமக்கு தெரியல. புத்தி தெரியணுங்க. புத்தி தெரியணும். எழுந்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா அசையை உண்டாக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்துக்க வேண்டும். அவன் எழுந்தான். எதை இழந்தானோ அதை பெற்றுக்கொள்ள இழந்தான். கையை தட்டி அவனை மையப்படுத்துங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில அதில் இருந்த ஆசீர்வாதங்கள், கிருபைகள், ஒருவேளை ஜெப ஆவி இழந்திருக்கிறீங்களா? ஒருவேளை மன்றாட்டின் ஆவியை இழந்திருக்கிறீங்களா? இல்ல பாரத்தோட ஆத்துமாக்கா ஜெபிக்கிற இழந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு எழுந்து கொள்ளுங்க ஆண்டவருக்காக. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கோ. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீ எழும்பு ஆண்டவருக்காக. அவன் வீட்டில் எழும்பி வா. அதிகாலை ஜபத்துக்கு, இரவு ஜபத்தை எழும்பி நீ போராடி ஜெபம் பண்ணு. ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணல, நீ ஜெபம் பண்ணும். ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. மகதலா மரியாள் அவன் இருட்டோடு ஆண்டவரை பார்க்க எழுந்து போனாள். அதிகாலையிலே என்னை சிநேகிக்கிற நானும் சிநேகிக்கிறேன். ஆமென். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார். ஆறு சிநேகிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரை சிநேகித்த ஆபிரகாம் பிள்ளை வந்தவனை சிநேகத்தை விட்டுட்டார். அதிகாமத்தில் 100 வயசுல குழந்தை கிடைத்த ஈசாக்கை ஆண்டவர் அதிகாலை பலி செலுத்த வேண்டிய ஆபிரகாம் ஆண்டவரை விட்டு தன் மகனோடு சந்தோஷமா பேச கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் கோபம் வந்துச்சு. என்னோட இருக்கிற உறவை நீ விட்டுட்ட, தகப்பன உறவை விட்டுட்ட, அதனால் ஆண்டு உனக்கு கொடுத்த குழந்தைய தகன பலி ஆயிடு. அல்லேலூயா. யார் ஒருவர் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதோ இன்றைக்கு அதை தகன பலி ஆயிடுங்க. அதுதான் ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் கத்த சொல்றாரு, அவன் இப்போது தேவனுக்கு பயப்பட சொல்லி அன்றைக்கு கத்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கையை தட்டி ஆண்டை மையப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எது உங்களை ஆண்டை விட்டு பிரிக்கிறது? உலகமோ சிநேகமோ? அல்லேலூயா. அப்பாவிட்ட நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். எழுந்துருங்க, ஜெபிக்க எழுந்துருங்க, மன்றாட எழுந்துருங்க, ஆலயத்துக்கு ஓடி வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்க எழுந்துரு. மீண்டும் வருவினால் கட்டப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை கட்டப்பட ஆரம்பிக்கிற வாழ்க்கை, உங்க குடும்பம் கட்டப்பட உங்க பிள்ளை வாழ்க்கை கட்டப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் வீட்டில் தாய்மார்கள் எல்லாம் அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை தாய்மார் இருந்து ஜெபம் பண்றீங்க? பிள்ளையுடைய ஆசீர்வாதம் பெற்றோர் கையில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது? பெற்றோர் கையில் இருக்கிறது. நம் அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேட வேண்டும். இவன் எழுந்து அப்பதான் அவனுக்கு புத்தி வருது. பாருங்க, வாசிக்கலாம். நான் முடிக்க போறேன், நேரம் கடந்து போயிடுச்சு. வாசிக்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு, பாருங்க, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கையை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அருமையான தேவப்பிள்ளை, நீ எப்போது ஆண்டவரை ஓடி வருவாய், என்னுடைய முகத்தை நீ தரிசிப்பாய், என்னோடு நீ பேசுவாய் என்பதை ஆண்டவர் அவளோடு காத்துக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ எழும்புவாயானால் தகப்படி ஆசீர்வாதம் திரும்பி உனக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தை யாருடைய ஆசீர்வாதம் பெருசு தெரியுங்களா? யாருடைய ஆசீர்வாதம் பெருசு? தகப்பனுடைய ஆசீர்வாதம் தான் பெருசு. சொல்லுங்க, யாருடைய ஆசீர்வாதம் பெருசு? சொல்லுங்க, முடிக்க போறேன். யாருடைய ஆசீர்வாதம் பெருசு? அப்பா அவருடைய ஆசீர்வாதம் பெருசு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருங்க, அதனுடைய வேதனை கூட்டவே மாட்டார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த உலக ஆசீர்வாதம் எனக்கு ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவுடைய ஆசீர்வாதம் பெருசுங்க. அப்பா காத்துட்டு இருக்கிற நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் நம்ம வாழ்க்கை ஆமை தரமுள்ளவளாய் மாற்றுவதற்காகவும் இழந்ததை திருப்பம் ஆண்டவர் தருவதற்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். இந்த வருஷத்தை நிறைய இழந்துட்டீங்களா? தேடுதலை குறைவாக காணப்பட்டீங்களா? 2025 வருஷம் நம்மை மாற்ற மாட்டாது. கர்த்தருடைய நான் வருஷத்தை மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கை மாறு, என் ஜீவியம் மாறு, என் ஜெப வாழ்க்கை மாறும் பொழுது, என்னோட ஆட்டிட்யூட் மாறும் பொழுது 2025 கர்த்தரை நிறைவை ஆஸ்வதிப்பார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி வாசித்து முடிக்கலாம் சீக்கிரமா. குமாரன் தகப்பனை நோக்கி,
குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன், நல்லா கவனிங்க, எப்போ தான் குற்றத்தை ஒற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பா அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்ததாய் குற்றத்தை சொல்லுங்க. குற்றத்தை சொல்ல மாட்டேன்றீங்களே, பேச மாட்டேன்றீங்களே. குற்றத்தை சத்தமே வரல. குற்றத்தை அப்பா சமூகத்தில் குற்றத்தை ஒத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப நம்ம தவற தன் பிழைய உணர்கிறவன் யார்? ஆமென் அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். கையை தட்டி ஆண்ட மகிமை. அல்லேலூயா. அவரிடத்தில் இரக்கம் ஏராளம் உண்டு, தயவு ஏராளம் உண்டு. ஓ ரகாதனமா ஷகதரபோத்யா கரபலபரபா. அவருடைய கிருபைகள் ஏராளம் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. நன்மைகள் ஏராளம் உண்டு. ஒத்துட்டான். ஆண்டவரே அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, என் பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க. நம்ம வாழ்க்கையில இந்த வருஷத்துல எதெல்லாம் குறைகள் குற்றதுன்னா நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். ஆமீன் சொன்ன. அல்லேலூயா. மற்ற பார்க்குறேன் இல்லை, அப்பா நான் பார்க்குறேன். இவன் அப்பா இடத்துல அறிக்கையிட்டான். ஆமீன். நீங்க சில பேர்லாம் மற்ற இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? மற்ற தான் குறையும் கஷ்டத்தையும் சில குறைகளை மனுத்தெடுத்த சொல்றாங்க. ஒரு காரியம் நடக்காதுங்க. ஆனா ஆராதிக்கிற அப்பா வீட்டில் வந்து தேவ சமூகத்தில் கையை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு விரோதம் நான் பாவம் செய்த ஆண்டவரே, நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன், உங்களை நான் வேதனைப்படுத்தி, என் நடக்கல, என் பேச்சில, என்னுடைய உணர்வுகளை நான் தவறு செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொன்னா உடனே கர்த்தர் மனம் இறங்க இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் இறங்கிட்டாருன்னா ஆசீர்வாதம் தாங்க. அப்பா இறங்கிட்டனார்தான் விடுதலை தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா வாசிக்கலாம் 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, நல்லா கவனிங்க. அப்போது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சை போடுங்கள். அல்லேலூயா. 4வது 23 கொடுத்த கன்றை கொண்டு வந்து அவனை அடிங்கள், புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக நல்லா சொல்லுங்க, நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு இழந்ததே கர்த்தர் கொடுத்தார். ஒருத்தர் அல்லேலூயா ஆமென் சொல்றாங்க. ஆமென் அல்லேலூயா. சோத்திரம். முகம்லாம் அப்படியே வாடி போயிருக்குது. நிறைய பேர் முகம் அப்படி இருக்குது, வாடி போயிருக்கு. சோத்திரம். சந்தோஷமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். வேலைக்கு போயிட்டு வந்து கஷ்டமா இருப்பீன்னு நினைக்கிறேன். ஆமென். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். இழந்து போனதை கர்த்தர் கொடுத்தாருங்க. இழந்து போனதை சொல்லுங்க. இழந்து போனதை எதை இழந்து போனான்? வஸ்திரத்தை இழந்து போனான். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதை இழந்து போனான்? நல்ல கவனிங்க. எதை இழந்து போனான்? வஸ்திரத்தை இழந்து போனான். அப்போ வஸ்திரம் என்ன ஆச்சுன்னா, உலகத்துல போன உடனே கரைப்பட்டு அவன் சுக்குநரா கிழிந்து போய், ஆமென், சாட்சி ஜீவி இல்லாமல் வஸ்திரங்கள் கிழிந்து போனது. ஆமென். அப்பா இடத்துல வந்தா புதுசா வஸ்திரத்தை கொடுப்பாரு. புதுசா கொடுப்பாருங்க வஸ்திரத்தை. அல்லேலூயா. பழைய வஸ்திரம் இல்ல, புது வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுப்பார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். நாம் வாழ்க்கையில ஆமென் வஸ்திரத்தை தொலைத்து கிழிந்து போனோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே அவர் சமூகத்தில் வந்த பொழுது இழந்து போன வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு நான் ஒருவேளை வஸ்திரத்தை இழந்திருக்கிறீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்தை இழந்துட்டீங்களா? அல்லேலூயா. இது ஒருவேளை அந்த வஸ்திரம் இன்னைக்கு எப்படி இருக்கு, நல்லா இல்லையா? சரிப்படுத்திக் கொள்ளுங்க. அல்ல அப்பா இடத்துல வந்த புது வஸ்திரத்தை ஆண்டவர் தருவார். கையை தட்டி ஆண்டவரை ஒரு விஷயம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்பாவை தேடி எழுந்து ஓடி வந்த போது இவனுக்கு புது வஸ்திரத்தை உடுத்து. ஆமென். 2வது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கைக்கு மோதிரம். மோதிரம்னா என்ன? உங்க வாழ்க்கையில அதிகாரத்தை இழந்துட்டீங்க. ராஜாவுடைய பிள்ளை, ராஜாவுடைய பிள்ளைகள். ஓ யூதா கோத்திரத்தில் சிங்கமான ராஜாவுடைய பிள்ளை. ஆமா, இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு தலைகுனிந்து வெட்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்ற என் நாமத்தை, ஆமென், நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆண்டவர் சொல்ற. ஆமென். ஒரு அதிகாரம். ஆமென். என் நாமத்தும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளை. கையை தட்டி ஆண்டவரே, நீங்க நானும் யாருடைய பிள்ளை? ராஜாவுடைய பிள்ளைகள். அல்லேலூயா.
அந்த உணர்வு சாகடிக்கப்படக்கூடாது. நான் அப்பாவுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அதிகாரம், அந்த மோதிரம் எதை குறிப்பிடுகிறது சொல்லுங்க? எது கொடுக்குது? அதிகாரம். முத்திரை இருந்தா போதும். மொர்தகாய் ஆமன் திட்டம் பண்ணி 120 நாடுகளில் அகஸ்வர ராஜாவின் காலத்து எஸ்தர் புத்தகத்திலே யூதர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். முத்திரையிடப்பட்டது. அல்லேலூயா. தாக்கீது எழுதப்பட்டு தேசம் முழுவதும் போயிட்டு அதே முத்திரை மொத்த கையில வந்தபோது சட்டத்தை மாற்றினார். கை அதிகாரம். என்னைக்கு உங்க வாழ்க்கையில் அதிகாரம் உங்க கையில வருகிறதோ உங்க வாழ்க்கையில கத்த தலையெழுத்த மாற்ற முடியும். உங்க குடும்பத்தை ஆண்டவர் மாற்ற முடியும். கத்திர பிள்ளையே கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அங்க போய் சொல்ல முடியுமா? அந்த தேசத்துல சொல்ல முடியும், புரிஞ்சா சொல்ல முடியுமா? நான் ராஜாவின் பிள்ளை, நீ கிழிஞ்சு குப்பை கோலமா இருக்கிற, அவன் வசதி இல்லாம இருக்கிற, நல்ல உடை இல்லை, ராஜாவின் பிள்ளை. அப்ப ராஜாவின் பிள்ளை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சொல்லுங்க முடியுங்க. ராஜாவுடைய பிள்ளைங்க அங்க சொல்ல முடியுமா? அவன் சொல்ல முடியாது. ஆனா வஸ்திரத்தை போட்ட பொழுது, மோந்திரம் போட்ட போது ராஜாவின் பிள்ளைங்க, அப்பாவுடைய பிள்ளைங்க. ஒரு அதிகாரம், நம்ம அதிகாரத்தோடு கூட நடக்க முடியும், மகிமையோடு கூட நடக்க முடியும். கர்த்தர் பிள்ளைகள் கடைசியாக வாசிக்கும். அதில் கால்களுக்கு பாதரட்சைகளையும் கொளுத்த கண்ணிலும். அவன் உணவை இழந்தான். நல்லா தெரியுங்களா? ஏன் மோதத்தை போட்ட தெரியுங்களா? அவன் எல்லாத்தையும் செலவு கையில மோதிரம் இருந்தது, மோதத்தையும் வித்து சாப்பிட்டான். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டா? ராஜாவுடைய பிள்ளைகளை மோதிரம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். இன்னைக்கு அதிகாரம் இன்னைக்கு வித்துட்டாங்க. இன்னைக்கு பிசாசு அன்னைக்கு ஆதாம் வியாபாரிக்கு அதிகாரத்தை பிடுங்கி விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அதிகாரத்தை பிடுங்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்தை அவன் விற்று விட்டான். அதனால தான் திருப்பி ஆண்ட மோதிரம் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு பாதரட்சை கொடுத்த. பாதரட்சை எதை குறிக்கிறது? ஊழியத்தை குறிப்பிடுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் எழுந்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கீங்க, ஜெப ஊழியங்கள் பண்ணியிருக்கிறீங்க, சுவிசேஷ ஊழியங்களை செய்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகளே, இந்த பாதரட்சை அவன் இழந்தபடினால மீண்டும் அவனுக்கு பாதரட்சை ஆமென் கடைசியா சொல்லப்பட்டிருக்குது, கொளுத்த கண்டுகளை அடைத்தான். இவ்வளோ ஆசீர்வாதத்தை இழந்ததை கத்த மீண்டும் அவனுக்கு கொடுத்தார். கையை தட்டி ஆண்டவரை, எல்லா கையை தட்டி ஆண்ட மகிமைப்படுத்தும் பாப்போம். எல்லா கைகளை தட்டி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வெளிப்பட்ட எழுதப்பட்டிருக்கிறபடி முடிவு பரிந்து அப்பா வீட்டில் இருங்க. ஆமே கனத்தோடு கூட இருங்க. அல்லேலூயா. அப்பாவோடு இருங்க, கனத்தோடு இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அல்லேலூயா. அதிகாரத்தோடு இருங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஓ ஆண்டவர் முடிவு பரியந்தமா அப்பா வீட்டில் இருங்க. போகாதீங்க அப்பா வீட்டு சமூகத்தை விட்டு போடாதீங்க. இழந்ததை ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்றைக்கு ஆண்டு சமூகத்தில் அறிக்கை எடுக்கிறோமா, ஒப்பு கொடுக்கிறோமா, இழந்ததை ஆண்டவர் தருவார். ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஆமென் சோத்திரம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் எல்லாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபாலா சந்தா ரபா தீரபா நா கதா ரபா. எல்லா வசனத்தை கேட்டு